ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜவ்வரிசி சேமியா பாயசம் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னுடைய ஃபேவரட்டே பாயசம் தான். வாங்க இப்போ எப்படின்னு பார்த்துடலாமா. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன், முந்திரி, திராட்சை, பாதாம், ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரௌன் சேமியா 50 கிராம், 50 கிராம் ஜவ்வரிசி, நெய், சுகர், ஒயிட் சுகர் போட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நம்ம ஜவ்வரிசியை ஃபஸ்ட்டு போட்டு நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா எப்போயுமே நெய்யில் ரோஸ்ட் பண்ணி செஞ்சிங்கன்னா அதனுடைய பாயாசத்தோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இப்போ எல்லா ஜவ்வரிசியும் நல்லா பொரியட்டும். பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா எல்லா ஜவ்வரிசியுமே நல்லா பொரிஞ்சிடணும். நீங்கள் நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்கனாலே அந்த ஜவ்வரிசிலாம் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ எல்லாத்தையும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இதே கடாயில் திரும்ப 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி, திராட்சை, பாதாம்லாம் போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தீயக்கூடாது, அடுப்பில் சிம்மில் வச்சுக்கினே ஃப்ரை பண்ணுங்கள். அந்த திராட்சைலாம் பலூன் மாதிரி வரட்டும். இப்போ இதையும் நம்ம வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே கடாயில் நம்ம எடுத்து வச்ச ப்ரௌன் சேமியாவையும் கொஞ்சம் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணாலே போதும். அவ்வளோதான். இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம வறுத்த ஜவ்வரிசி இருக்குல்ல, அதையும் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜவ்வரிசி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நான் 1/2 லிட்ரு பால் தான் எடுத்திருக்கேன். நான் காய்ச்சின பால் தான். இப்போ பாதி பால் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் காய்ச்சாமல் கூட ஆட் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம சேமியாவையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ சேமியாவும் போட்டு கொதிச்சிட்டோம். திரும்ப இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் எல்லா பாலையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அந்த சேமியாவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். நான் இந்த பவுல் அளவுக்கு தான் சேமியா எடுத்தேன், அதே அளவுக்கு சுகரை ஆட் பண்ணிடுறேன். எல்லாம் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஏன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே எல்லாமே நல்லா ஊறி அந்த பாயசமே கெட்டியாகிடும். அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறேன். நீங்கள் ரொம்ப கட்டியாக செய்யும் போதே கட்டியாக செஞ்சிட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும் போது ரொம்ப கட்டியாகிடும் பாயாசம். இப்போ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். எப்பயுமே எந்த ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வறுத்த முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான ஜவ்வரிசி சேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ திக்காகிடுச்சின்னு சொல்லிட்டு. பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒயிட் சுகர் பதிலாக நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணலாம். நம்மளுடைய சூப்பரான பாயசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.